வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 1ல் மேட்ரிக்ஸ் தியரியில் ஃபைனலாக இருக்கக்கூடிய டாபிக் டயகனைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த டாபிக் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதோட அந்த யூனிட் 1 நமக்கு முடிஞ்சிடும். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயகனைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணால் ஆக்சுவலான ஒரு ப்ராப்பரான ஃபார்முலா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதி போட்டிருக்கேன். அதன் மூலமாகவும் நம்ம அந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட டயகனைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் இருக்குது, அது புக்லேயும் அந்த ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை நம்பி நம்ம வந்து செயல்படலாம். ஸோ அதனால் வந்து அந்த மெத்தடையும் இந்த மெத்தட் ரெண்டையுமே நம்ம போட்டு பார்த்துருவோம். எது வந்து ஈஸியாக இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸை டயகனைஸாக மாற்றுறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அது தெரிஞ்சு அது வந்து உண்மையில கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமாக கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸை டயகனைசடு மேட்ரிக்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ரைட்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வரக்கூடிய பிஜிடிஆர்பினாலும் சரி, செட் எக்ஸாமினேஷனாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் வந்து கவனமாக பார்த்துங்க. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், அனதர் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் தமிழ்நாடு வந்து 2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி. அது பேப்பர்லேயும் வந்துருச்சு. நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேப்பர் துண்டு மட்டும் தான் நமக்கு வந்திருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இனிமேல் தான் வரும். பட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பழைய வீடியோ செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் எக்ஸாமினேஷன் டேட்டை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து காமனாக இருக்கும். அதை 1 செகண்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, அதாவது அந்த ஃபுல் என்டையர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதை நான் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க. ரைட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி டயகனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி தியரி என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டயகனைசேஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தியரி பாருங்கள். இஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் n, எனி ஆர்டர், அதாவது 3x3 2x2 இந்த மாதிரி இருக்கலாம், ஆர்டர் n has n linearly independent eigenvectors. நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் 3x3 இருக்குன்னா 3 eigenvectors இருக்கும். அதே மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ்னா 2 eigenvectors இருக்கும். ரைட்டா, அது டிஸ்டிங்க்ட்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஏ மேட்ரிக்ஸ் P, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் P கேன் பி ஃபவுண்ட் சச் தட் P இன்வர்ஸ் AP இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் A. இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த P அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சி ஏகன் வெக்டார் கண்டுபிடிப்போம். பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டிங்க்ட் ஏகன் வெக்டார்ஸை அகைன் ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா P அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். அப்போ அந்த P அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் P, அப்புறம் A, இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா D அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ P அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்புறம் ஏகன் வெக்டார் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஒரு ஃபார்ம் பண்ண மேட்ரிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா P. ரைட்டா, அந்த Pக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நம்ம போடணும். இதுவும் ஓகே தான், அப்படி நம்ம மாற்றி போட்டாலும் ஓகே தான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா Dக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் டயகனலைஸ் மேட்ரிக்ஸ். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு சில நேம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் A, இந்த மேட்ரிக்ஸ் ஏவை வந்து எப்படி மாற்றணும் பாருங்க. P இன்வர்ஸ் A P equal to D, அதாவது டயகனலைஸாக மாற்றுறோம். இதுக்கு பேர் பாருங்க, இஸ் நோன் ஆஸ் சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இது எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி மாற்றுறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் P அப்படிங்கிறது மாடல் மேட்ரிக்ஸ், நாட் ஏ மாடல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் D அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏவோட மாடல் மேட்ரிக்ஸ். இது அதே மாதிரி D அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏவோட மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக நம்ம டயகனைசேஷன் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிறது ஒன்று தான். ரைட்டா, சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு இதுதான் மெயினான ஒன்று. இது ஆக்சுவல் மெத்தடு. இது இல்லாமல் எப்படி வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அது எப்படி டயகனைஸாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ரைட்டா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ப்ராப்பர் மெத்தட்லையும் போடுறேன், ஃபைனலாக அந்த சிம்பிள் மெத்தடையும் நான் போட்டு காமிக்கிறேன். ரைட்டா, சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கோங்க, நம்ம இந்த A நமக்கு இந்த கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் P கண்டுபிடிக்கணும், P இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் ஸ்டெப்பாக போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் P நம்ம என்ன சொல்லிக்கோம், ஒரு மாடல் மேட்ரிக்ஸ். அந்த மாடல் மேட்ரிக்ஸுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, ஒரு ஏகன் வெக்டார்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா மாடல் மேட்ரிக்ஸ். எப்படின்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து டயகனைஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா, சரி, நான் கிவன் மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிற ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுல இருந்து எப்படி இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து ஒரு டயகனைஸ் மேட்ரிக்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பல இடத்துல நம்ம திரும்ப ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிவன் A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதாவது மாடுலஸ் A மைனஸ் லேம்டா I ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட். ரைட்டா, இதில் A அப்படிங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ், லேம்டா அப்படிங்கிறது ஏகன் வேல்யூஸ்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இதை பாருங்க, இந்த ஃபார்மேட்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா லேம்டா கண்டுபிடிக்கணும். ரைட்டா, நான் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். டேரக்டாக நான் வந்து ஆன்சர் எழுதியிருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப்பாக போக வேண்டாம், அதனால் டேரக்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அப்படி தான் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரைட்டா, சரி. இப்போ பாருங்க, இதற்கான அந்த லேம்டாஸ் பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்மேட் கிடைக்குது. அப்போ லேம்டாஸ் ஈக்குவல் டு 1 2 4. அப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸோட ஈகன் வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 4 அப்படிங்கிறது ஈகன் வேல்யூஸ். நான் திரும்ப நெக்ஸ்ட் சொல்லியிருக்கேன், டயகனலைஸாக மாற்றணும் அப்படின்னா ஏ நமக்கு வேணும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெக்டார்ஸ், அதாவது ஈகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா அதே ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றணும், அதாவது மாடல் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அது எப்படி மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத கவனிங்க. அப்போ அந்த ஈகன் வெக்டார்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஈகன் 3 ஈகன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா கரஸ்பாண்டிங் 3 ஈகன் வெக்டார்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்? டிஸ்டிங்க்டாக இருக்கும். அப்போ பாருங்க, லேம்டா 1 எடுத்துக்கேன், லேம்டா 2 லேம்டா 3 அப்படிங்கிறது 3 ஈகன் வேல்யூஸுமே போட்டிருக்கேன். இப்போ லேம்டா 1 பாருங்க, லேம்டா 1ல லேம்டா 1 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ஈகன் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு x1 அப்படிங்கிற ஈகன் வெக்டார் கிடைச்சிருக்கு. அந்த ஈகன் வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வெக்டார்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, லேம்டா 2 வந்து, அதாவது லேம்டா வந்து 2 போடையில் எனக்கு இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வெக்டார், அதாவது ஈகன் வெக்டார் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் லேம்டா ஈக்குவல் டு 4 அப்படின்னா இந்த ஒரு வெக்டார் கிடைச்சிருக்கு. கேட்டா, இப்போ இந்த 1 2 3 இந்த 3 காலம் வெக்டார் காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலம் மேட்ரிக்ஸே நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டும் எழுதியிருக்கேன், செகண்ட் ஃபார்மேட்டும் எழுதியிருக்கேன், தேர்ட் ஃபார்மேட்டும் எழுதியிருக்கேன். அப்போ இது ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுதா. இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மாடல் மேட்ரிக்ஸ் அல்லது பி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, இந்த பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த மாடல் மேட்ரிக்ஸ்னு சொல்லியாச்சு. இந்த இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நான் இதே உதாரணத்துக்கு நான் x2 வந்து x1 ஆகும், இந்த மாதிரி மாற்றி எடுத்தேன் அப்படின்னாலும் இது இந்த மேட்ரிக்ஸ் மாறதானே செய்யும். கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் மாறும், ரிசல்ட் மாறாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத நான் ஃபைனல் ஃபார்மேட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வெக்டார் லாஸ்ட்டாவோ இது முன்னாடியோ அப்படி எப்படி போட்டாலுமே வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகாது, எதுவும் ஃபைனல் ரிசல்ட் சேஞ்சஸ் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நான் பி அப்படிங்கிற கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பி அப்படிங்கிற ஒரு மாடல் வெக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பி இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பி இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட இன்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/mod A adjoint A அட் ஜி ஏ. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும். மாடல்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 0 இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வெஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா, சரி. அப்போ இது வரைக்கும் அப்போ பியும் கிடச்சிச்சு, பி இன்வெஸ்ட் கிடச்சிச்சு, ஏ நமக்கு ரெடியாக இருக்குது. அப்போ 3 ஃபார்மேட்டில் போடலாமா? அப்போ பி இன்வெஸ்ட் இருக்குது, இந்த இருக்குது, பி என்ன இருக்குது, ஏ என்ன இருக்குது, ஏ நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பி என்ன பண்ணும் போட்டாச்சு. ஏன்னா 3 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயகனலைஸ்டு மேட்ரிக்ஸ், அதாவது டி. அப்போ டி ஈக்குவல் டு எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் கிடச்சிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட். சரி, இப்போ இது நான் வந்து ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிச்சேன். இது வந்து ப்ராப்பர் மெத்தட், நம்ம வந்து ஆஸ் பர் த ஃபார்முலா இது ப்ராப்பர் மெத்தட். இப்படி ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இந்த டி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்களேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டு. அப்போ டி ஈக்குவல் டு லேம்டா 1 லேம்டா 2 லேம்டா 3. அப்போ டயகனல் எலமெண்ட்டை மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனலில் மட்டும்தான் எலமெண்ட்ஸ் இருக்கும், ரிமைனிங்லாம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். ஸோ அதனால் டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அது என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, ஈகன் வேல்யூஸ் தான் டயகனல்ல எலமெண்ட்ஸாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ண பாருங்களேன். அப்போ ஈகன் வேல்யூஸ் பாருங்க 1 2 4. ரைட்டு, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், போட்டால் என்ன வரும் 1 2 4. அப்போ இதை நீங்கள் நல்லா உத்து கவனிச்சா தெரியும். அப்போ இந்த நம்பர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது, ஈகன் வேல்யூஸ் தான் இங்கே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இதை மாற்றி போட்டு இங்கே 4 போட்டு இங்கே வந்து 1 இங்கே 2 போட்டாலுமே அது ஆன்சர் கரெக்டு தான். ஸோ அதனால் வந்து மாற்றமே கிடையாது. அப்போ நம்ம இந்த இவ்வளோ பெரிய ஸ்டெப் செய்கிறதுக்கு டேரெக்டாக அந்த ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கும் போது அந்த 3 ஈகன் வேல்யூயும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் போட்டாலேமோ நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ஒரு டயகனலைஸ்டு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட். ரைட்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா, தேங்க்யூ.